தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியில் தான் இருக்கு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், இல்லை ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே போய் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த கூட்டணி வலுவா இருக்கு, நம்ம இந்த கூட்டணியில் இடம்பெறணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா சார்? எங்க காலில் ட்ராமா நடத்துகிறாங்க. வாக்கிங் போனேன், அங்கே பார்த்தேன், நான் பார்த்தேன் பிறகு ஈவினிங் எங்க சந்திக்கணும், அங்கேயே உங்களுக்கு என்ன நலமா இருக்கீங்களா, கையில் பொக்கேக்கே கொண்டு வர, வாக்கிங் வந்தேன், உடம்பு நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க அண்ணு அங்கேயே 5 நிமிஷம் பேசுகிறேன். பிறகு பேசியிருக்கிறப்ப திரும்ப ஈவினிங் போய் அது பிறகு குளிச்சுட்டு வேஷ்டி புது வேஷ்டி செலவு செஞ்ச வேஷ்டி கிட்டுட்டு அது மாதிரி சட்டையை மாற்றிக்கிட்டு ஒரு பொக்கையை எடுத்துக்கிட்டு பன்னீர்செல்வம் போகிறாருன்னா இது ஒரு ஷேக்ஸ்பியர் ட்ராமா மாதிரி தெரியல. பன்னீர்செல்வம் நாடகம் போடுறாருங்கிறீங்களா? ஆமாம், நாடகம் தான். ஏங்க காலையில் நீங்கள் வாக்கிங்கில் ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கீங்க, உடல் நல்லா இருக்கா, நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்களே, மருத்துவமனையில் இருந்தீங்களே, வந்துட்டீங்களா, இப்போ நல்லா இருக்கீங்களா, சௌரியமாக இருக்கிறீங்களா, இப்போ கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிடுங்க அன்னு சொல்லியாச்சு. இல்லை சொல்லியாச்சு. கையில் நீங்கள் வாக்கிங் யதார்த்தமாக மீட் பண்ணிட்டீங்க, பொக்கே கொடுக்கல. இந்த பொக்கே கொடுக்கறதுக்காக மட்டும் காலைல வாக்கிங் போயிட்டு ஈவினிங் நல்லா குளிச்சுட்டு சட்டை கிட்ட மாற்றிக்கிட்டு போய் கொடுக்குறது என்ன அர்த்தம்?